ஓகே, இன்னைக்கு சிக்கன் பிரஸ்ட் வாங்கியிருக்கேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த சிக்கன் பிரஸ்ட் லிஷியஸ் பிளிங்கிட் வழியாக ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் குக் ஆகாது. லெட்ஸ் ட்ரை திஸ். ஓகே, ஸோ இப்படி கொஞ்சம் கட் பண்ணிட்டா கொஞ்சம் குக் ஆகிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மேரினேட் பண்ணணும். என் ஸ்டைல் ஆஃப் குக்கிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு தெரியல, பட் எஸ்டர்டே இட் வாஸ் ஸோ குட். இஃப் நீடட் இங்கே ஒரு கோடு மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உள்ள போகும்பாங்க. திஸ் சிக்கன் பிரஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன். 0 கொழுப்பு, கொலஸ்ட்ரால் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்கள், பியோர் சிக்கன். I purchased it somewhere around 264 rupees, 400 grams. அவ்வளோதான், மசாலாவை போடுங்க. திஸ் இஸ் எவரெஸ்ட் மசாலா, எவரெஸ்ட் சிக்கன் மசாலா. நல்லா போட்டு விட்டு அவ்வளோதான், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தட்ஸ் இட். கொஞ்சமாக ஊற்றிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் ஆட் பண்ண வேண்டியதான். இதாக இருக்குது பீசஸ். ஸோ குட். இதை போடலாம். உள்ள சின்ன சின்ன பீசஸ். இவ்வளோதான். இது பாருங்கள் எவ்வளோ குயிக்காக குக் ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோதான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். எண்ணெயும் கம்மியாக கன்சியூம் பண்ணும். இப்போ குயிக்காக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இது லைட்டாக நீங்கள் இப்படி குத்தி விட்டிங்கன்னா தெரியும். பண்ணுறேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இன்னும் பாருங்கள், மேலே தான் குக் ஆகிருக்கு, உள்ள ஒன்றும் குக் ஆகலை. நல்லா பாருங்கள். ஸோ இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. சல்மோனெல்லா வைரஸ் இந்த மாதிரிலாம் வந்துடும். ஸோ எப்பயுமே சிக்கனை நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். குத்துனா எப்படி கட் ஆகுது ஈஸியாக. முதல்ல அந்த மாதிரி இல்லை. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. ஸோ பீசஸ் கொஞ்சம் நான் உடச்சி விட்ருக்கேன். நம்ம தயிர் சாதம் ப்ளஸ் சிக்கன் காம்பினேஷன் இஸ் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.